வள்ளுவன் குறளை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு அன்புக்கினிய என் உயிரினும் மேலான அருமை மாணவ செல்வங்களே, உன் முகத்திலே எனக்கு தெரிகிறது, ஆனந்தம் பொங்குகிறது. நீ அழகாக எழுதுகிறாய், உனக்கு மகிழ்ச்சி பிறந்து விட்டது. என் உள்ளத்திலே ஆர்வம், மகிழ்ச்சி. இந்த எழுத்தை பார்க்கின்ற போதெல்லாம் உன்னை பெற்ற தாய் தந்தை அத்துணை பேரும் மகிழ்ச்சி கொள்வார்கள். இப்பொழுது நாம் டி என்ற எழுத்தை எழுதப் போகிறோம். இந்த டி என்ற எழுத்தை எழுதும்போது ஏ என்ற எழுத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த ஏ போடுகின்ற போது இப்படி ஒரு கொடைக்கம்பி மாதிரி இப்படி போட்டோம். அகைன் திரும்ப இப்படி வந்தோம். அப்புறமா இங்கே போயிட்டு திரும்பணும், திரும்பக்கூடாது, அப்படி போயிட்டு ஸ்ட்ரைட் அப்படி போடும். இங்கே போய் இப்படி பிரிஞ்சிடக்கூடாது, அழகாக போடணும். சில பேர் இங்கே பிரிச்சுருவோம், அப்படி பிரிக்கக்கூடாது, தப்பு. இப்போ நான் டி இங்கே எழுதுகிறேன், கவனிங்க. பாருங்க, அப்படி போட்டு கொடைக்கம்பி மாதிரி போட்டு அப்படி வந்து அப்படி டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட். வெல்கம். அடுத்தது பாருங்கள், ஐ அப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் டி. How it is beautiful. Then I am going to join the both letters here, D and D. Now D come straight, going straight, going and joining. I'm sorry that a straight பார்த்தீங்களா? Again I repeat it, just G. இப்போ டி எழுதிட்டேன். ஜி டி எழுதினாலும் ஜி எழுதினாலும் கியூ எழுதினாலும் ஏ ஞாபகம் வரணும். அப்போ ஏவுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, சி ஞாபகம். சிக்கு அடுத்தது ஏ, ஏவுக்கு அடுத்தது ஓ, அப்புறமா டி ஜி, இதெல்லாம் ஒரு ஷேப். இப்போ நான் ஜி போட போகிறேன், கவனிங்க. அப்படி போயிட்டு அதை கொடைக்கம்பியை போட்டுறேன். அகைன் திரும்ப ஸ்ட்ரைட் டச் பண்ணுறேன். அந்த ஏழு வந்து இப்போ என்ன செய்யணும், கையை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தணும். அப்படி வந்து அந்த கோட்டுக்கிட்ட வந்து அப்படி அப்படி அரைவட்டமாக வளைக்கணும், குண்டா வளைக்கணும். இப்படியே சில பேர் இப்படி வந்து இப்படி வளைப்பான். இன்னொன்று கடைசி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படி வளையணும். அதுதான் அழகு. ஓகே, பண்ணலாமா கண்ணு? ஓகே. இப்போ அடுத்து நான் ஜி போட போகிறேன், கவனிங்க. இது ஏ ஸ்டைப்பு போடுறேன், அது வரலும் ஏ, இது வரலும் ஏ, அப்புறமா வளைக்கு போகிறேன் ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து, அவ்வளோதான். ஜி அகைன் இதை பாருங்க, ஸ்ட்ரைட் அகைன் ஸ்ட்ரைட், அவ்வளோதான் ஜி. ஓகே. அடுத்தது கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், அப்படி ஸ்ட்ரைட் அப்படிங்க, அப்படி ஸ்ட்ரைட். ஓகே ஸ்ட்ரைட் இஸ் ஃபைன். ஓகே, முடிச்சாச்சு. ஜி. அடுத்தது கியூ. இதே மாதிரி டைப் தான், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஏ போடுற டைப்பே தான். அப்படி ஏ போட்டேன், அப்படியே இப்படி வந்தேன்,
இங்கே டச் பண்ண, இங்கே என்ன செய்யணும்னா இங்கே இப்படி வளைச்சிக்கணும், அதுமாதிரி வளைக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஏறி அப்படியே கூசா அப்படியே ஒரு ஷார்ப்பான கத்தி ஆங்கர் மாதிரி மீன் முள் அப்படி பிரிச்சுருக்கும், அதை மாதிரி அப்படி வச்சு பிரித்து போடணும். இதை இப்படி பிரியக்கூடாது, நல்லா அது மேலே ஏற்றி பிரிக்கணும். அதுதான் அழகு. இப்போ நான் போட போகிறேன், கவனிங்க. பாருங்கள், ஸ்ட்ரைட், இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இதை மறுபடியும் செய்கிறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணுற பாருங்க. ஸ்ட்ரைட் கியூ. அதுக்கு அடுத்தது ஜே. ஜே என்பது என்ன? இதை பாருங்க, எப்போதுமே பாட்டம் லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன், இழுத்து அவ்வளோதான், மேலே புள்ளி வச்சிடுறோம். இப்போ அதே மாதிரி தான், அதை பாரு, ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன், மேலே புள்ளி வச்சிடுறேன். இங்கே நான் ரெடி பண்ணுறேன், கவனிங்க. ஜே ஸ்ட்ரைட் புள்ளி, ஸ்ட்ரைட். அடுத்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஹியர் ஜே, இங்கே பாருங்க, அவ்வளோதான், அவ்வளோதான். ஜேவுக்கு அடுத்தது ஒய். அந்த வி போட்டிங்கல்ல, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுத்து அவ்வளோதான், நோ ப்ராப்ளம் அட் ஆல். இங்கே பாருங்கள், ஒய் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், அவ்வளோதான். இப்போ நான் அப்படியே ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், ஒய். வெல்கம். த நெக்ஸ்ட் ஒய்க்கு அடுத்தது பி. நல்லா கவனிங்க. ஸ்ட்ரைட் கோயிங், ஸ்ட்ரைட், அப்படியே அந்த கோட்டு மேலே போகணும். போய் பாட்டம் லைனையும் தாண்டி டாப் லைனில் போயிட்டு அப்படி போய் அவ்வளோதான் பி. இப்படி தான் பி போடணும். தென் கவனிங்க, அப்படி ஸ்ட்ரைட், அது மேலே போயிட்டு பாட்டமில் டச் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். அகைன் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, பி ஓகே பி. அடுத்தது இசட். இசட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக கற்றுக்கணும். இசட்டினுடைய பேஸ் ஸ்கெல்டன், இது நமக்கு தெரியும். இந்த ஸ்கெல்டனை நாம் எப்படி ஜாயின் பண்ணுறோம்? அப்போ இதை பாருங்க, சாரி, பாட்டம்லேருந்து இறக்கி அப்படி போட்டு அப்படி பண்ணி இந்த லைனை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி அவ்வளோதான். இசட். வெல்கம். புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ நான் இசட் போட போகிறேன். பாருங்க, அப்படி சாச்சி ஸ்ட்ரைட் உள்ளே வரணும், அப்படியே ஸ்ட்ரைட் இசட் பாருங்க, அப்படி பண்ணி சும்மா அழகாக வரணும் இசட். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி போட்டு அப்படியே பண்ணி அப்படி இது பண்ணி அப்படி பண்ணி அப்படி. ஓகே, I have finished all letters, I think. I will learn very well. Good. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு அழகாக எழுது. இப்போ சில லெட்டர்ஸுகளை எப்படி கோத்து எழுதலாம் என்பதை அடுத்த வகுப்பிலே பார்க்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தையும் நாம் எவ்வளவு அழகாக எழுத வேண்டும். நாம் கண்ணாடியை பார்க்கிறோம், நம் முகம் அழகாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். நம்முடைய எழுத்து நம்முடைய படைப்பு, நம்முடைய எழுத்து நம்முடைய படைப்பு, அது எவ்வளோ அழகாக இருக்க வேண்டும் என்பிருக்கிறது. ஒரு பையன்
அல்லது யாராவது ஒரு நபர் அழகாக எழுதுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று அர்த்தம். இது ஒரு ஜாதகம் மாதிரியே பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக பார்க்கலாம், பெண் குழந்தைகளெல்லாம் எழுத்துக்களை அழகாக எழுதும். ஏனென்றால் அந்த குழந்தைகளிடத்தில் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அதுக்கு செய்யும். அதுமாரி பொறுப்பு இருக்கணும். யாருக்கு அந்த பொறுப்பு, அழகுத்தன்மை, அழகு உணர்வு சொல்லுவாங்க. அழகு உணர்வு என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு பொருளை எங்கே வைத்தால் அழகாக இருக்கும், ஒரு வீட்டில் பொருளை எங்கே வைத்தால் அடுக்கினால் அது அழகாக இருக்கும். இதை மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு அழகு உணர்வு ஏற்பட வேண்டும். எந்த வண்ணம் வீட்டுக்கு தீட்ட வேண்டும், அழகு உணர்வு தேவை. இதை மாதிரி எழுத்தை எழுதுகின்ற போது அழகு உணர்வு தேவை. ஏனென்றால் அது உன் எழுத்து. உன் எழுத்தை பார்க்கின்ற போது யார் இதை எழுதினார்கள், எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கான், இவன் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்குள்ளே எக்ஸாமில் அழகாக நீங்கள் எழுத்தை எழுதுகின்ற போது ஆகா இந்த பையன் அழகாக எழுதுகிறான், நல்ல படிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதை மாதிரி குட் ஹேண்ட் ரைட்டிங் தான். உங்களை பார்த்த உடனே நீ ஒரு 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 பேப்பரை திருத்தணும்னு சொல்லக்குள்ள உன் மேலே நல்ல உன்னுடைய அப்பீரன்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வரணும். அபிப்பிராயம் வந்தால் ஒரு 5 மார்க் கூடும் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு 5 மணி 5 25 மார்க் டோட்டலில் கூடும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் புரிஞ்சிங்க. இதை அழகாக எழுதுவது என்பது மிகச்சிறந்த கலை. அதை பண்ணக்கூடாது கொலை. ஓகே, வெல்கம் ராஜா, பாய்.